Good morning friends, welcome to forextamil.com. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ் உடைய அனாலிசிஸ் ரிப்போர்ட், தென் ஸ்டாக்ஸ் உடைய அனாலிசிஸ் ரிப்போர்ட். எஸ்டர்டே ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த எஸ்டர்டே ஸ்டாக்குடைய டார்கெட் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிருக்கு. எஸ்டர்டே ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நான் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா March 15 மார்னிங் அரௌண்ட் 10 AM பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு மார்னிங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த சப்போர்ட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த லோயர் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நிஃப்டி 50 அனாலிசிஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நேற்றே நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி நேற்று வீடியோலேயே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேல வந்து மார்க்கெட் வந்து இந்த 915 கேண்டில் வந்து இந்த சப்போர்ட்லேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ஏரியா இந்த ஜோனுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. அப்படி நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் நம்மளுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இப்போ இருக்கிறதே வந்து ஒரு சப்போர்ட் ப்ரைஸ் தான். ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 46,500 அப்படின்றது நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தோம்னா மந்த்லியோடைய இந்த மார்ச் மந்த் ஃபர்ஸ்ட் 15 days உடைய ஓப்பன் ப்ரைஸ். இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகி ட்ரேட் ஆகும்போது மார்க்கெட்டில் வந்து ஒரு பேரிஷ் மூமெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்ததாக இன்னொரு 500 பாயிண்ட்ஸ்லேருந்து 1000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து இந்த லோயர் ஹை ஏரியாவை கட் பண்ணதுக்கப்புறம் கூட புல்லிஷ் ட்ரேடு போய்க்கலாம். ஸோ அவசரப்பட்டு ஃபியூச்சரை பை பண்ணுறவங்களோ அல்லது கால் ஆப்ஷன்ஸை பை பண்ணுறவங்களோ இந்த ஏரியாவில் பை பண்ண வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஃபார்மேஷன் தான் இருக்குது. இப்போ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து சில சமயம் நல்லா ஃபால் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் சேர்த்து வந்து நிஃப்டி ட்ராக் பண்ணிடும். பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு நிஃப்டி மட்டும் ஃபால் ஆகிட்டு இருக்கு, பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகலை, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது அப்படின்னா நிஃப்டி சப்போர்ட் எடுத்துருச்சு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சேர்ந்து பை ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான சில சினாரியோஸ்லாம் வந்து நீங்கள் லைவாக வந்து டபுள் சார்ட்ஸ் வச்சு நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேற்று கொடுத்த டார்கெட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ரிலையன்ஸ் இன்ஃப்ராவில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு பை டார்கெட் கொடுத்துருந்தோம். அது வந்து உங்களுக்கு நேற்று மார்க்கெட்டோடைய எண்டில் 15 வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து பை ஜோன் ரீச் ஆகிடுச்சு இந்த ஏரியா. ஸோ இது வந்து நேற்று கொடுத்துருந்தோம் லைவ் மார்க்கெட் வீடியோவில். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். தென் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டார்ஸ் இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ராப்பரான வந்து ரிஜெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே பவுன்ஸ் ஆகி வந்து இந்த சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் இந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து என்டிபிசி, நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஸோ என்டிபிசியில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து இதே ஜோன் தான். ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அனாலிசிஸ் வரணும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஏன்னா பவர் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து கீழே வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு இல்லையா. ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன சினாரியோ இருந்தால் பை பண்ணலாம்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகிற மார்க்கெட் வந்து இந்த கேண்டலில் கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் கேண்டலில் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வச்சு மார்க்கெட் க்ளோஸ் வைக்குது, அல்லது இந்த லோயர் ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லோயர் ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த லோயர் ஹை பாயிண்ட் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து இங்கே க்ளோஸ் வைக்குது, இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குதுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அப்போ வந்து உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்னா இந்த ஏரியா வந்து உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்படி வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது பதிலாக இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரசி இருக்கும் உங்களுக்கு. ஐ மீன் புல்லிஷ் ட்ரேடு. ஓகேங்களா. ஸோ இந்த சினாரியோ வரல நம்மளுக்கு. ஒரு ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதுக்கான டெமோ காமிச்சேன் நான் உங்களுக்கு. இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு, நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் நேரத்தில் சொன்ன மாதிரி சார்ட் வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோடைய ஏதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் வியூவில் வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இப்போ இன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஒன்று தெரியுது. ஸோ ஆங்கிள் மாற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆங்கிள்ஸை வந்து மாற்றி பார்த்துக்கலாம். அதுக்கான பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா Alt+I. ஸோ அந்த Alt+I பட்டன் கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வியூ வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வியூவில் தெரியும். ஸோ சார்ட் வந்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது. தென் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட். பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டு. ஸோ பவர் கிரிட் ஸ்டாக் வந்து உங்களுக்கு இன்னும் மூவ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ட்ரிஸ் இப்போதைக்கு எதுவும் எடுக்க தேவையில்லை. அடுத்து அதானி என்டர்பிரைஸ். ஓகே, அதானி என்டர்பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஏரியாவில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகலை. இவங்களாம் வந்து நிஃப்டியில் வந்து மேஜரான ஒரு வால்யூம் கன்சியூமர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் ட்ரெண்டு மாறல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிஃப்டி 50யில் மேஜர் வெயிட் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டைரக்ஷனல் வியூ கன்ஃபார்ம் ஆகாததுனால வந்து உங்களுக்கு நிஃப்டி 50 ஒரு சின்ன ஆசிலேஷனில் தான் இருக்குது, இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை. தென் வந்து HDFC பேங்க் பார்த்துடலாம். ஓகே, HDFC பேங்க் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனஃப் பவர் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுதா மார்க்கெட்டு,
இல்லை வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருந்து மார்க்கெட் வருதா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வர்றதுக்காக வந்து மேலே ட்ராவல் பண்ணுதா, ஸோ அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லிக்விடிட்டி கிராப் ஏரியா, ஒரு கன்ஃபியூஷனான ஏரியா இந்த ஏரியாவில் பார்க்கும்போது. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து எந்த ஒரு டெசிஷனும் வந்து சடனாக எடுத்துட முடியாது நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பெட்டரான ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட்லேயோ அல்லது வந்து உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்லேயோ ரிவர்சல்ஸ்லேயோ இந்த மாதிரி ஏரியாவில் தான் நீங்கள் வந்து பெட்டரான ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் நாட் டேக்கிங் ட்ரேட் இஸ் ஆல்சோ த பெஸ்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நீங்கள் கேபிட்டல் வந்து ப்ரொடக்ஷனாக வச்சுக்கலாம். தென் இன்னைக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 2% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓ வாட் அ வேலி. பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் பஜாஜோடைய அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ பஜாஜ் வந்து உங்களுக்கு ரேலி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த பேட்டர்ன்லேருந்து மார்க்கெட் வெளியே வந்துருக்கு. 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. 9:15லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸோடைய பிரேக் வந்து சாலிடாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து இந்த ஜோன்ஸில் லிக்விடிட்டி இம்பேலன்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் அகெயின் ஷூட்டப் ஆகிடுச்சு பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது. தென் அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ப்ராப்பரான புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து எதுவும் இல்லை. ஐ மீன் நிஃப்டி 50க்குள்ளே இருந்து ஒரு ஹையஸ்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்எஸ்சியில் தெரியும். பார்ப்போம் என்எஸ்சியில் வந்து உங்களுக்கு யார் டாப் கெய்னர்ஸ்ன்னு பார்க்கலாம். பவர் கிரிட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஜஸ்ட் வேணால் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு 2% மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. யூபிஎல், ஐடிசி எல்லாமே 0.5, 0.7% அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, கோல் இண்டியாவும் பிபிசிஎல், என்டிபிசி எல்லாம் வந்து உங்களுக்கு என்டிபிசி பார்த்துட்டோம் நம்ம இப்போது. ஓகே, இப்போ பிபிசிஎல், கோல் இண்டியாலாம் பார்த்துடலாம். எல்லாம் 5%, 3% வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. பிபிசிஎல் ஐ திங்க் கேப் டவுன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிபிசிஎல் வந்து சப்போர்ட்டில் இருந்தது, மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மார்க்கெட் வந்து கேப் டவுன் பிபிசிஎல். ஓகே, எஸ்டர்டே நான் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் நான் நினச்சது இங்கேருந்து கேப் டவுன் ஆகிருக்கும்னு நினச்சேன். மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ஷன்ஸ் பாருங்கள் எத்தனை தடவை நடந்திருக்கு பாருங்கள். மல்டிபிள் டைம்ஸ், 1, 2, 3, 4 டைம்ஸ் அதே ஏரியாலே வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்னும் பேக் சைட் போனோம்னா கூட இதெல்லாமே கூட உங்களோட ஜோன் தான். ஸோ இந்த சப்போர்ட்டும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது ஒரு சப்போர்ட்டு. இந்த ஏரியா வந்து ஒரு ஃபேக் செட்டப் ஏரியா.
ஸோ இங்கே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி, ஐ மீன் இப்போ நேற்று மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடம் தானே சப்போர்ட்டாக இருந்திருக்கும். சாரி, ஸோ இந்த இடம் தான் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் நேற்று மார்க்கெட்டை பார்க்கும்போது. ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் பண்ணுற மாதிரி கீழே வந்துட்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் பவர் இல்லாமல் பிரேக் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா தான். ஸோ ஃபர்தராக இன்னமும் செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பொட்டன்ஷியலான மூவ்மெண்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் இன்னொன்று கூட ட்ராப் பண்ணலாம் நம்ம, லைக் இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் கிராஸ் பண்ணி கூட கீழே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஈஸியான மூவ்மெண்டம் கேப்சர் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ மார்க்கெட் இங்கே ஃபஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துருக்கு மார்க்கெட்டு. நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்துருக்கு. இன்னும் மார்க்கெட் பாருங்கள், இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பிபிசிஎல் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பிபிசிஎல் அடுத்தது எந்த ஸ்டாக் பார்த்தோம், லைக் கோல் இண்டியா பார்த்தோம். ஓகே, கோல் இண்டியா லிமிடெட். ஓகே, கோல் இண்டியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட்டே வைக்கல எங்கேயுமே. மார்க்கெட் வந்து உங்களுக்கு பவர் இல்லை, எனஃப் பவர் இல்லை. இந்த சப்போர்ட்லாம் இருக்குது மார்க்கெட். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்குள்ளேயே ட்ராவல் ஆகிருக்கு மார்க்கெட்டு. ஒரு பர்டிகுலர் கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இந்த சப்போர்ட்டை ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் கீழே வரும். ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம மேஜராக. 4 hour டைம் ஃப்ரேம். 4 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ அதனால கீழே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. மேபி நெக்ஸ்ட்டு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ஏரியாவாக இருந்தால் இங்கே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதெல்லாமே புல்லிஷ் ஏரியா. மார்க்கெட் கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஆனால் இங்கே தான் ஆர்டர்ஸ்லாம் நிறைய அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாஸ் வந்ததுனா தான் உங்களுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஓகே, கோல் இண்டியா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓஎன்ஜிசி பார்க்கலாம். ஓகே, ஓஎன்ஜிசி மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருக்கு. இது வந்து ஒரு சேனல். இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரைஸு. ஸோ இது வந்து ஒரு சேனலு. இந்த சேனலில் வந்து இங்கேருந்து மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு கெயின் பண்ணி மேலே போகாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு செல் ட்ரெண்டு. செல் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக செல் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு எது வரைக்கும் வருதுன்னா இந்த சப்போர்ட்டு
மறுபடியும் இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் வந்து மார்க்கெட் கீழே தான் வரும். புல் பேக்குடைய ரேஞ்ச் மேபி வேணால் இவ்வளோ தூரம் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கும்போது புல்லிஷ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயர் ஹையாவது அட்லீஸ்ட் மினிமம் கிராஸ் பண்ணிச்சுன்னா வேணால் நம்ம புல்லிஷ் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இல்லைனா புல்லிஷ் என்ட்ரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அல்லது வந்து லோயர் பாட்டமில் வந்து ஒரு 1 to 3 பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு 1 to 3 ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸோ ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்கள் லோயஸ்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க, ஐ மீன் சப்போர்ட்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வருதோ கீழே வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பாட்டமில் இந்த மாதிரி ஒரு 1 to 3 ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ 1 to 3ன்றது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏரியா வந்து 1, இந்த ஏரியா 1, ஸோ இந்த ஏரியா 3 கன்ஃபார்ம் ஆனால் தான் உங்களுக்கு 2வே கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 to 3 கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லோயஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம இப்படி தான் பை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மகேந்திரா மஹேந்திராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மலான மூமெண்ட்டு. இங்கேருந்து ஒரு நல்ல பையு, அங்கே ஒரு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷனு. ஸோ இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து இதே சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இதை விட ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகிருக்குன்றத டினோட் பண்ணுது. ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேசுது. ஸோ ஆர்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 1 2 3 ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 3 தடவை வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அதே ப்ரைஸில் மார்க்கெட்டு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு. மினிமம் ஒரு 4 ஹவர்லேயாச்சும் பார்க்கலாம் நம்ம. ஓகே, 4 ஹவரில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னும் ஃபர்தராக கூட மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. லைக் இந்த இடம், அடுத்தது இந்த இடம். ஸோ we have to wait and watch. ஸோ மஹேந்திராவில் வந்து இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடம் பிரேக் பண்ணாமல் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகாது. நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம் நிஃப்டி 50 பேக் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கொடுத்த ஏரியாவில் ஒரு கேண்டில் செல் ஆகிருக்கு. 15 மினிட்ஸ் கேண்டில், 5 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே டைரக்ஷனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம மார்னிங் இங்கேருந்து கொடுத்தோம். நம்ம இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 கேண்டிலுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து மார்க்கெட் கீழே ஃபால் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஐ மீன் கீழே வரும்ன்றதை அனலைஸ் பண்ணியிருந்தோம், சார்ட்டில் அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் கீழே ஃபால் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். எஸ், பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த 46,500ன்றது மந்த்லி ஓப்பன் ப்ரைஸு. ஸோ ஓப்பன் ப்ரைஸ் தாண்டி ஒரு கேண்டில் ஆப்வியஸ்லி கீழே ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பேரிஷ்கான மூமெண்டம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு கேண்டில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு மந்த்லி கேண்டில் இப்படி இருக்கு, இப்போ இப்படி இருக்கும். இதோடைய ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பை வந்து இந்த டைரக்ஷனில் போயிருக்கும். போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸ்க்கு ரீச் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கான சான்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. ஸோ அது இன்னும் 14 days இருக்குது இந்த மந்த் கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த 7 டிராயிங்ஸையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு மந்த்லி டைம் ஃப்ரேமில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ மந்த்லியில் இருக்கக்கூடிய கரண்ட் கேண்டில் இது எவ்வளோ தூரம் வந்து ஹை போயிருக்கு பாருங்க. அந்த ஹை வந்து ஃபஸ்ட்டு 15 days வந்து ஒரு புல்லிஷ் ரேலி கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் அங்கேருந்து ப்ரெஷர் வந்து கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த 500 ஏரியாவெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே 46,200 ஏரியாவை வந்து உங்களுக்கு மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 பேரிஷ் மொமெண்டம் இருக்குது. ஸோ இது கிராஸ் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம ஒரு இன்னைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு அல்லது மண்டேக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து பாருங்கள் செல்லிங்க்கு மாறிடுச்சு கேண்டில். ஏன்னா 46,660 தான் நான் வந்து பார்த்த மாதிரி ஞாபகம், 660. ஓகே, ஸோ இதோடைய ஓப்பன் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 46,660 தான் வந்து இதோட ஓப்பன் ப்ரைஸு. ஒரே நிமிஷம் இருங்க, ஓப்பன் ப்ரைஸ் செட் பண்ணிடுவோம்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் வந்து பாருங்கள் ஓப்பன் ப்ரைஸ் வந்து 46,675. இந்த மந்த்லி கேண்டிலுடைய ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள் மேலே கார்னரில் இருக்குது 46,675. ஸோ இந்த ப்ரைஸில் தான் வந்து நம்ம ஒரு லைன் வச்சுருக்கோம். இந்த லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரெசென்ட்டில். ஸோ கைஸ், பியரிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ப்ரெஷர் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. பார்க்கலாம். ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஐ மீன் நிஃப்டி 50 வந்து நியர்பை உங்களுக்கு டார்கெட் ஏரியா கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ஹெச்டிஎஃப்சி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ், இதுதான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து உங்களுக்கு ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ட்ரிகர் பண்ணியிருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்ததுக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு போயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி மட்டும் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி டோட்டலாக வந்து உங்களுக்கு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகாமல் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோடைய மூவ்மெண்ட் பாருங்கள், நல்லா உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து மார்க்கெட் வந்து பையர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்துருச்சு பாருங்கள் மார்க்கெட், தெரியுதுங்களா? ஸோ இந்த சப்போர்ட்டு நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏரியா, பவுன்ஸ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு பேர். நெக்ஸ்ட் இன்னொரு பவுன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல தான் இன்றைக்கி மார்க்கெட் கேண்டில் ஓப்பன் ஆகி கீழே வராமல் மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அகெயின் இது ஒரு பவுன்ஸ் ஏரியா. ஸோ மல்டிபிள் 4 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பவுன்ஸ் இருக்குது. இதை விட ஸ்ட்ராங்கஸ்டான சப்போர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சப்போர்ட் ஏரியா தான். ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. இப்போது இந்த கேண்டிலே பாருங்கள், பை ஆகிட்டு இருந்த இந்த கேண்டிலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிரேக் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிச்சு. பட் ஆனால்
பிரேக் பண்ணல, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. இந்த கேண்டில் சஸ்டெயின் க்ளோஸ் ஆகிறதுக்கே வந்து இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை, ஐ மீன் புல்லிஷ் மொமெண்டமில் சஸ்டெயின் ஆகலை. எனக்கு என்னோட நாலேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் ஹெச்டிஎஃப்சி ஃபால் டவுன் ஆச்சுன்னா டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாமே கீழே ஃபால் டவுன் ஆயிரும். ஏன்னா மேஜர் வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஃபால் ஆச்சுன்னா அவருடைய கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸும் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். பேங்க் நிஃப்டி ரிலையன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். 1 செகண்ட். ரிலையன்ஸ் வந்து சார் இப்போ தான் வந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்டாக்கை வந்து இந்த ஏரியா கிராஸ் பண்ணதான்னு பார்ப்போம். ஸோ ஓவரால் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50யோடைய மொமெண்ட் வந்து கீழே இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, பார்ப்போம். வாட் எவர் இட் இஸ், நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சி பர் டேக்கு வந்து நிஃப்டியில் வந்து மினிமம் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து 50 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் டு 100 பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சா அன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இன்ட்ராடேயில் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் எதாவது பை பண்ணுற மாதிரி இருந்தால் பை பண்ணலாம், அல்லது இன்ட்ராடேயில் ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கோட ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். ஃப்யூச்சரை பை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சு நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பார்த்துருக்கோம் இந்த செஷன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு forex tamil.com.